இன்று முதல் பேச்சாளராக அன்பு சகோதரர் திருச்செங்கோடைச் சேர்ந்த ஈஸ்வரன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்த செந்தூரான் அறக்கட்டளைக்கும் ஜோதிட தளபதி யூடியூப் சேனலுக்கும் பிரகாஷ் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையாடலை நான் துவங்குகிறேன். இன்றைய தலைப்பு நான் யார், அதுதான் தலைப்பேவும். இது நம்மளுடைய ஜோதிடத்தில் எப்படி வேலை பார்க்குதுன்றத நான் உங்களுக்கு விரிவாக சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். என்னுடைய கருத்தெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ நான் யார் அதில் ஆரம்பித்து உங்களுக்கு பரிகாரம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரத்தத்தை கூட நம்மளுடைய உடலோட உறுப்புகளை வச்சே கனெக்ட் பண்ணி சொல்லுவேன். எங்கே பரிகாரம் பண்ணால் இது எப்படி சரியாகுன்றதை உடல் ரீதியாக நான் சொல்லுவேன். கவனிச்சுக்குங்க. சரி, அதாவது நான் யார் அப்படின்றது என்னது? அடையாளம். உடல்ன்றது அடையாளம், மண்ணுன்றது அடையாளம், கல்லுன்றது அடையாளம். அப்போ இந்த அடையாளத்தை கொடுக்கறது யார்? மண் தான் அடையாளமாக இருக்குது. அப்போ ஆறுபடை முருகன்றது ஒரு அடையாளம், 6 வகையான மண்ணுன்றது ஒரு அடையாளம். சரிங்களா? அப்போ இந்த அடையாளமே இல்லாமல் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா சிவன். நம்ம சிவனை தான் ஆணவத்தை அழிக்கக்கூடியவர். அப்போ அவரை தான் நம்ம அடையாளத்தை அழிக்கக்கூடியவன்றதை, நம்ம ஆணவத்தை அழிக்கக்கூடியவர்ன்றதை சொல்கிறோம். அப்போ முருகனுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும்? அவர் நான்ன்ற இதோட கோபத்தோடு அவர் செயல்படுவார். சரிங்களா? செவ்வாய் எங்கே உச்சமடையுது? சனி பகவான் வீட்டில். அப்போ சனி பகவான் யார்? கர்மக்காரகன். செவ்வாய் சனி பகவானோட கர்மக்காரகன்ற அங்கே போய் உச்சமாகி அந்த கர்மாவை எடுத்துக்கிட்டு தான்ன்ற ஆணவத்தில் ஆட ஆரம்பிச்சிருவார். இதுதான் கருப்பசாமி, முனீஸ்வரன், கருப்பசாமி இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆணவத்தோட ஒரு வீரிய செயலில் ஈடுபடக்கூடியது யார் அப்படின்னா செவ்வாய். சரி, ரைட்டு. செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா தான் அந்த ஆணவமும் அதிகாரமும் வரும். சரி, இதை ஒழிக்கக்கூடியவர் யார் நம்ம அப்படி பார்த்தோம்னா சிவன் மட்டும்தான். இது எப்படி ஒழிக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ அதில் சின்ன சின்ன விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். சின்ன விளக்கங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ எப்படி சிவன் அந்த மண்ணுன்ற ஆணவத்தை ஒழிக்கிறாரு அப்படின்னா, இப்போ பகலில் இப்போ சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மண் என்ன பண்ணும்? இந்த வெப்பத்தை உள்வாங்கி இரவில் கார்பன்ற காற்றின் மூலமாக வெளியே போகுது. அந்த கார்பனில் என்ன இருக்குது? நீர் தத்துவம் இருக்குது. அப்போ மண் திரவமாக மாறி ஆவியாகிக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே நான்ன்ற தத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால தான் 4 மடங்கு மண்ணாக இருந்த தத்துவம் இப்போ 3 மடங்கு நீராக மாறி 1 மடங்கு மண் தத்துவமாக இந்த பூமி இருக்குது. அப்போ இந்த நான்ன்ற அடையாளத்தை ஒழிக்கக்கூடியவரே சிவனாக இருக்கிறார். சரி, இது உடம்போட நம்ம எப்படி அந்த கார்பன்ற காற்றுக்குள்ளே திரவம் போகுது, அந்த திரவம் திரும்ப நீராக மாறி இந்த பூமிக்குள்ளே விழுகுது. நீருக்கு என்ன இல்லை? உடல் இல்லை. அப்போ மண் என்னவா மாறிடுச்சு? நான் என்ற அடையாளத்தை இழந்து நீராக மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ சிவனுக்கு மட்டும்தான் அந்த தத்துவம் இருக்குது. சரி, இது நம்ம உடம்புல எப்படி வேலை பார்க்குதுன்றத நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நான் என்ற அகங்காரம் ஆர்பிசி செல்ஸ், இரத்த சிவப்பணுக்கள். இந்த இரத்த சிவப்பணுக்கள் தான் இரும்பு சத்து, ஈர்ப்பு சத்து. நான் என்ற அகங்காரத்தை உருவாக்கக்கூடியது அவர் தான். இவருக்கு நேர் எதிர் யாருன்னா WBC, அதாவது இரத்த வெள்ளையணுக்கள். இரத்த வெள்ளையணுக்களுக்கு உருவம் கிடையாது, இரத்த சிவப்பணுக்களுக்கு உருவம் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம உடம்போட நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றது உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதில் முருகன் எப்படி செயல்படுறாரு? அதாவது பழனி முருகனும் திருச்செந்தூர் முருகனுக்கும் 2க்கும் தொடர்பு இருக்குது. இப்போ இந்த உடல் வெளி தோற்றமாக இருக்குது, எனக்குள்ள ஒரு தோற்றம் இருக்குது. அதாவது முன்ஜென்ம கர்மா நம்ம சொல்வோம். சரிங்களா? இது எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். பழனி முருகன்றது ஜீன் தத்துவம், அதாவது இப்போ இந்த உடல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. திருச்செந்தூர் முருகன்றது ஆற்றல் தத்துவம், போன ஜென்மத்தில் அது செயல்பட்டது. சரிங்களா? அப்போ இது எப்படி செயல்படுது அப்படின்னா அது WBC, அது சுக்கிரனோட இடம். அதாவது என்ன அர்த்தத்தில் இருக்குது அப்படின்னா மண். இந்த மண் பழனி முருகன்ற மண் தத்துவம் எப்படின்னா எல்லா சக்திகளும் இருக்குது,
ஆனால் அந்த சக்தியை நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆண்டியாக இருக்கின்ற ஒரு கோலத்தில் இருக்கிறாரு முருகன். திருச்செந்தூர் முருகன் அப்படின்றது எதுவுமே அந்த மண் தத்துவக்கும் இல்லை, விளைச்சல் கிடையாது, எந்த சக்தியுமே கிடையாது. ஆனால் நான் ராஜாவாக இருப்பேன் அப்படின்ற ஒரு தத்துவம். அப்போ இதில் என்ன தத்துவத்தில் நம்ம வந்து இருக்குன்றதை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதாவது போன ஜென்மத்தில் நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், இப்போ நான் அடித்தவங்கிட்ட தான் போய் மன்னிப்பு கேட்கணும், மூணாவது நபர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கக்கூடாது. அப்போ நம்ம மன்னிப்பு கேட்குற இடம் பழனி முருகன். முருகன்கிட்ட தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா முருகன்றதான் ஜீன் தத்துவம், ஈர்ப்பு சக்தி, ஞான சக்தியில் இருக்கக்கூடியவர் யார்? ஆண்டி கோலத்தில் முருகன் தான், பழனி முருகன் தான். அப்போ எனக்கு இந்த ஜென்மத்தில் கர்ம வினை அதிகமாக இருக்குது அப்படின்னா, போன ஜென்மத்தில் இந்த மண்ணில் இந்த மண்ணில் தானே நான் வாழ்ந்தேன். இப்போ இந்த மண்ணில் உள்ள கர்ம வினை நான் தீர்க்கணும்னா நான் போய் கோரிக்கை வைக்கிறது பழனி முருகன்கிட்ட தான் போய் வைக்கணும். அவர் தான் திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து கன்வே பண்ணுவார். சரிங்களா? போன ஜென்மத்தில் நான் பண்ணதை அடித்தவங்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டப்புறம்தான் அந்த கன்வே எங்கே ஆகும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். அப்போ நம்ம உடம்புல 2 தத்துவம் இருக்குது, நல்லா கவனிங்க. மணல் இருந்தால் சிலிக்கான்ற மண் எடுத்து கண்ணாடி தயாரிக்கிறோம். அப்போ இன்னொரு உருவத்தை காட்டக்கூடியவர் யார்? திருச்செந்தூர் முருகன். அப்போ போன ஜென்ம கர்மா நமக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குது, அதுதான் ஒரு உருவமாக இருக்குது, வெளியில் பார்க்குறது இந்த ஜென்மத்தில் தோற்றம். சரிங்களா? அப்போ கடந்த கால தோற்றம், இனிமேல் நிகழ்காலத்தில் என்ன நடக்க போன்ற தோற்றத்துக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் நான். இந்த நான் அப்படின்றது செயல் வந்து நல்ல செயலாக இருக்கணும். இதுதான் வந்து ஜோதிடத்தில் வந்து இருக்கிற கான்செப்ட். இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறேன். இப்போ வந்து 6 படை முருகன்றது 6 வகையான மண். என்னுடைய கருத்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும், கொஞ்சம் நிதானமாக கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். 6 வகையான மண், அதனால தான் முருகனை நம்ம 6 படை முருகன் அப்படின்றத சொல்கிறோம். சரி, ரைட்டு. இதை தான் வந்து 6 வகையான உணவு, அதாவது 6 சுவை. இந்த 6 சுவையான உணவு நம்ம உடலில் சமமாக இருந்தால் ஆயுள் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது. இது ஒரு வகை. 6 வகையான வண்ணங்கள், வானவில் நம்ம சொல்கிறோம் 6 வகையான வண்ணங்கள். 6 படை முருகன் 6 வகையான மண். அப்போ 6ன்ற தத்துவத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அப்போ அடுத்து 7வது கான்செப்டில் பாருங்கள். 7ன்றது 7 அதிசயங்கள், 7 சப்தஸ்வரங்கள், 7 தட்டுக்கள், 7 பிறவிகள். சரிங்களா? 7 சப்த மாதாக்கள். அப்போ 7ன்ற அர்த்தத்தில் ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ 7 உணரணும்னா நம்ம 6 கடக்கணும். 6ன்றது 6 அறிவு. ஒரு மனிதனுக்கு 6 அறிவு இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். 7வது அறிவை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ இந்த 7 அதிசயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 6 கடந்து 7 அவங்க வந்து இது பண்ணும்போது இந்த 7 அதிசயக்கான கான்செப்டும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ 7ன்றது 7ஆம் அறிவுன்றது யாருன்னா சூரியன். சரிங்களா? அப்போ இன்றைக்கு மனிதன் 6 அறிவு கொண்ட மனிதனாக தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம 5 அறிவு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். 6வது அறிவுன்ற யூஸ் பண்ணுறது பொருளாதார ரீதியாக, இந்த மண்ணை எப்படி காசாக்குறது பொருளாக்குறன்றது ரீதியாக உபயோகிக்கிறது 6ஆம் அறிவு. 7ஆம் அறிவுன்றது இந்த மண்ணை எப்படி பாதுகாக்குன்ற கூறக்கூடியது 7வது அறிவு. சரிங்களா? அப்போ 6க்கும் 7க்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இதுதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட். சரி, ரைட்டு. இதை கடந்து அதனால தான் நம்ம 7ஆம் இடத்தை சமுதாயன்ற சொல்கிறோம். சமுதாயத்தை கடந்து ஒருத்தன் யார் யோசிக்கிறாங்களோ நிறைய அதிசயங்களை அவங்க வந்து கனெக்ட் ஆகிக்குவாங்க. அப்போது 7ன்றது திருமணம், நண்பர்கள், கூட்டு தொழில், சமுதாயம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தாண்டி 7ஆம் அறிவை யூஸ் பண்ணுறவங்க தான் சிவன் தத்துவம். அதனால தான் 7ஆம் இடத்துல சூரியன் நீசம். ஏன்னா அவர் அதை தாண்டி யோசித்து காலபுருஷனுக்கு தத்துவத்தில் உச்சமடைஞ்சிடறாரு. 7ஆம் இடத்துல சனி பகவான் கர்மக்காரகன். அப்போ 6 அறிவை யூஸ் பண்ணி சமுதாயத்தில் வாழ்கிறவங்க கர்மாவோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த 7ஆம் அறிவை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ மேச ராசியில் சூரியன் உச்சமாகி சனி பகவான் நீசம் அடைஞ்சிடறாரு. அப்போ 7 அதிசயங்களை அவங்களால உணர முடியுன்றது தான் கான்செப்டு. சரி, இது எப்படி நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்பை வச்சு எப்படி இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுனா, இதுதான் 7 சக்கராக்கள். நம்ம உடம்புல இருக்கிறது 7 சக்கராக்கள். 6 சக்கராவை கடந்து 7வது சக்கரத்தை நம்ம 6 சக்கராவை நம்ம கடந்துட்டாலே 7வது சக்கரமான ஆன்மாவை நம்ம உணர முடியும். இந்த ஆன்மான்றது ஒரு மறைநிலையாக இருக்குது. நம்ம உணர்நிலையாக கொண்டு வந்து நம்ம அந்த ஆன்மாவை பார்த்துட்டோமோ அப்படின்னா அந்த 7ன்ற அதிசயத்தை நம்ம எல்லாருமே உணர முடியுன்றது தான் என்னுடைய கான்செப்ட். சரி, ரைட்டு. சரி, இப்போ
இந்த தத்துவத்தை நம்ம பரிகாரமாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது? நான் போன ஜென்மத்தில் நிறையா தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் பரிகாரமாக இதை எப்படி நான் கொண்டு போகிறது அப்படின்னா, முதல்ல நான் அது உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ஆர்பிசி செல்ன்றது பழனி முருகன், டபிள்யூபிசின்றது திருச்செந்தூர் முருகன், பிளேட்லெட்ன்றது திருப்பதி பெருமாள். சரிங்களா, திருப்பதி பெருமாள். அப்போ பிளாஸ்மான்றது சந்திரன். அப்போ நம்ம உடம்புல இந்த 4 செல்கள் இருக்குது. இந்த 4 செல் ரீதியாக தான் நம்மளுக்கு நோய்கள் வரப்போகுது. ஒன்று கூடும் இல்லைன்னா கம்மியாகும். இன்க்ரீஸ் ஆனாலும் நோய் தான், டிகிரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு நோய் தான். சரி, இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி தீர்க்கிறது இப்போ அப்படி நம்ம பார்ப்போம். இப்போது ஆர்பி செல்ஸு ஒருத்தருக்கு கம்மியாயிருது. ஆர்பி செல்ஸ் கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு என்ன நோய் வரும்? அனிமியா வரும், தலை சுத்தம். சரிங்களா, அவங்களால நிலையான தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போது எதிர்ப்பு சக்தி, ஈர்ப்பு சக்தி கம்மியாச்சுன்னா உடம்புல ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி கம்மியாயிரும். சரி, இப்போ இந்த ஆர்பி செல்ஸ் சமமாகணும். இப்போ யார்கிட்ட போகணும், எந்த கோயிலுக்கு போகணுன்றது தத்துவம் இதில் ஒளிஞ்சிருக்குது. இது கொஞ்சம் டீப்பான விஷயம், கொஞ்சம் கவனிங்க. இப்போ பழனி முருகன்றது ஆர்பிசி ஈர்க்கக்கூடிய சக்தி, அதாவது ஈர்ப்பு சக்தி, ஞான வடிவத்தில் இருக்கக்கூடியவர். சரிங்களா, ஆனால் ஆர்பிசி குறைஞ்சவங்க அங்கே போகக்கூடாது. எங்கே போகணும்? திருச்செந்தூர் முருகனுக்கு போகணும். டபிள்யூபிசி குறைஞ்சவங்க எங்கே போகணும்? திருச்செந்தூர் முருகனுக்கு போகக்கூடாது, பழனி முருகன்கிட்ட வரணும். ஏன்னா நம்ம வலது சைடு யார் இருக்கா? ஆண் தத்துவம், இடது சைடு பெண் தத்துவம். சரிங்களா, வலது சைடு பிரச்சனைனா இடது சைடை தான் நம்ம சரி பண்ணணும். இடது சைடு சரி பண்ணால் தான் வலது சைடு சரியாகும். இது நோயின் தன்மை. சரிங்களா, அதாவது ஒரு நோய் இப்போ எனக்கு வலது சைடு தலைவலி வருது அப்படின்னா நான் இடது சைடு சரி பண்ணணும். இதுதான் வர்மா பாயிண்ட், இதுதான் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், இதுதான் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இதெல்லாம் இதில் கனெக்ட் ஆகும். அங்கங்கே வர்மா பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணுவாங்க. வலது சைடு உள்ள அந்த பாயிண்ட்ஸை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி பண்ணுவாங்க. இது மருத்துவத்தில் இருக்குது. அப்போ எனக்கு வலது சைடு ஒரு நோய் வருதுன்னா இடது சைடை நான் சரி பண்ணணும். அப்போ வலது சைடுன்றது யார்? சூரியன். சூரியன் எங்கே உச்சமாகுது? செவ்வாய் வீட்டில். அப்போ செவ்வாய்ன்றது யார்? ஆர்பிசி செல்ஸ். ஆர்பிசி செல்ஸ்ன்றது யார்? பழனி முருகன். அப்போ நான் திருச்செந்தூர் முருகன்கிட்ட போய் என்னுடைய ஆர்பிசி செல்ஸ்னால எனக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா நான் எங்கே போகணும்? உணவு மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம். அதையும் மீறி வருது அப்படின்னா போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம், கர்ம வினைகள் அதிகமாக இருக்குது. அப்போ இதை தாண்டி உணவு மூலமாக அந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது அந்த பரிகாரம் நிவர்த்திப்படப்படும். சரிங்களா, அப்போ திருச்செந்தூர் முருகனுக்கு போகும்போது ஆர்பிசி செல்ஸ் ஈக்குவல் ஆகும். அதனால தான் நல்லா புரிஞ்சுக்குங்க, அதனால தான் நிலநடுக்கு வரும்போதும் சுனாமி வரும்போது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும் ஏன் சுனாமி வராமல் நீர் உள்வாங்குது? அப்போ அங்கே மண் தத்துவம் பலமாக இருக்குது. சரிங்களா, மற்ற இடத்துல பாருங்கள் நீர் பொங்கி வருது, ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மட்டும் நீர் உள்வாங்கும். அப்போ அங்கே ஆர்பிசி செல்ஸ்ன்ற தத்துவம், அதாவது இந்த மண் தத்துவத்தை எது உள்வாங்குது? எண்ணங்களை, நீர் தான் உள்வாங்குது. அப்போ திருச்செந்தூர் முருகன்றது நீர் தத்துவம். சரிங்களா, அப்போ இந்த ஆர்பிசியோட எண்ணங்களை உள்வாங்கியது தான் திருச்செந்தூர் முருகன். சரிங்களா, அப்போ அங்கே மட்டும் சுனாமி வராது, ஏன்னா அங்கே ஆர்பிசி செல்ஸ்ன்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, இப்போ டபிள்யூபிசி ரீதியாக ஒரு மனிதனுக்கு நோய் வருது அப்படின்னா அவங்களுக்கு டபிள்யூபிசின்னா இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது யார்? இரத்த வெள்ளை அணுக்கள். அப்போ அது நம்ம உடம்புல கம்மியாகுது அப்படின்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னா பழனி முருகன்கிட்ட போகணும். ஏன்னா அங்கே போனால் தான் அவர் ஈக்குவல் பண்ணுவார். அப்போ நீருன்றது பெண் தத்துவம், மண்ணுன்றது ஆண் தத்துவம். அப்போ வலது சைடு இருக்கிறது சிவன் தத்துவம், இடது சைடு இருக்கிறது பெண் தத்துவம். சரிங்களா, அப்போ இந்த தத்துவத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஆண் தத்துவத்தை சரி பண்ணணும்னா பெண் தத்துவத்தை சரி பண்ணணும். ஒரு பெண் தத்துவத்தில் பிரச்சனைனா ஒரு ஆண் தத்துவத்தை சரி பண்ணணும். சரிங்களா, அப்போ நம்ம பூமியில் மண்ணும் நீர் தான் இயங்குது. இந்த மண்ணு நீரில் தான் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மண்ணு நீருன்றதை நான் சொல்லிட்டேன், இரண்டும் 2 கிட்னின்னு நான் சொல்லிட்டேன். நம்ம உடம்புல எப்படி சிறுநீரகம் வெளியே போகுது, மோசன் வெளியே போகுது. சரிங்களா, அப்போ சிறுநீருன்றது நீர் தத்துவம், மோசன்றது மண் தத்துவம், இரண்டும் 2 கிட்னி. அப்போ பூமி பாதிக்கப்பட்டால் மனிதன் பாதிக்கப்படுவாங்க. பூமி வேற நம்ம வேற கிடையாதுன்றதை நான் நிறையா வீடியோலையும் அப்படியே நான் பேசிக்கிட்டே வரேன். பூமிக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளுக்கு அதே கான்செப்ட் தான். அதனால தான் சுனாமி வர்றதும் எல்லாமே. சரிங்களா, சரி, இப்போ பிளேட்லெட்டுக்கு வந்துடுவோம். இப்போ பிளேட்லெட்டுன்றது யார் அப்படின்னா இந்த மண்ணையும் நீரையும் சமமாக வச்சிருக்கிறவர் தான் பிளேட்லெட். இவர் தான் பெருமாள். சரிங்களா, இப்போ பிளேட்லெட் அதாவது மண்ணுன்றது முருகன், நீருன்றது சந்திரன். அப்போ தாய் மாமா யார்? முருகனுக்கு பெருமாள். சரிங்களா, இரண்டையும் இணைக்கக்கூடியவர் யார்? பெருமாள். நீரையும் மண்ணையும் இணைக்கக்கூடியவர் யார்? பெருமாள். அப்போ புதன் பகவான் பிளேட்லெட். புதன்றது பிளேட்லெட்.
சரிங்களா? இப்போ பிளேட்லெட் உடம்புல கம்மியாயிருச்சுன்னா எது வெளியேறும்? காது வழியா மூக்கு வழியா மண் வெளியேறிடும். ஆர்பி செல்ஸு மூக்கு வழியாகவும் காது வழியும் வெளியேறிடும். ஏன்னா அங்கே சமம் ஆகாது. சரிங்களா? இதை சரிப்படுத்தணும்னா பிளேட்லெட்டுக்கு நம்ம எதை சாப்பிடணும்? காய்கறிகள், ஜூஸு, நீர் தத்துவத்தை தான் எடுக்க சொல்லுவாங்க மெடிக்கலில். இது அறிவியல். சரிங்களா? அதாவது பச்சை காய்கறிகள் உணவை எடுத்துக்கோங்க, பல ஜூஸ் எடுத்துக்கோங்க, நீர் நிறையா குடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பெருமாள் யார்? சந்திரனோட தத்துவமா? பெருமாள் திருப்பதி பெருமாள் வந்து சந்திரனோட தத்துவமா? அப்போ சந்திரன்றது நீரா? சரிங்களா? அப்போ பெண் சேர்ந்து இருந்ததுனால தான் அவருக்கு வருமானம் வருது. பெருமாளுக்கு எப்படி வருமானம் வருது? ஒரு பெண் என்ற சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால தான் அவருக்கு வருமானம் கொட்டுது. அப்போ பிளேட்லெட்டுக்குள்ளே எது ஒளிஞ்சிருக்குது? நீர் ஒளிஞ்சிருக்குது. அப்போ பிளேட்லெட் கம்மியாச்சுன்னா எது சாப்பிடணும்? நீர் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ பிளேட்லெட்டு கம்மியாகுது. பிளேட்லெட்டுன்றது நம்ம என்ன சொல்கிறோம்? ரத்த தட்டுக்கள். அப்போ நம்ம பூமியில் 7 தட்டுக்கள் இருக்குதுங்களா? சரிங்களா? அப்போ பூமியில் ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சனை வந்தால் தண்ணியை குடிச்சிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஆனால் பூமிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நிலநடுக்கம். இந்த தட்டுக்கள் சமம் ஆகலை, அப்போ நிலநடுக்கம் வருது, அழிவு வருது. சரிங்களா? அப்போ மண் தத்துவம் என்ன ஆகுது? பூமிக்குள்ளே போகுது. சரிங்களா? இப்போது நம்ம உடலோட ஒன்றையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ பிளேட்லெட்டு கம்மியாச்சுன்னு நம்ம எங்கே போகணும்? திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போகணும். அங்கே தான் சந்திரன் ப்ளஸ் பெருமாள் 2 பேர் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம பிளேட்லெட் கம்மியாச்சுன்னா நீர் சார்ந்த உணவு எடுத்துகிட்டா அது பேலன்ஸ் ஆகிரும். அப்போ நம்ம எங்கே போகணுன்னா திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போகணும். சரிங்களா? அப்போ நம்ம உடல் ரீதியான தத்துவத்தை எடுத்துக்கும் போது கோயில் போகலாம். முடிஞ்சளவு நம்ம உணவு மூலமாக எடுத்து சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். சப்போஸ் அப்படியும் வரலைன்னா நம்ம செஞ்ச முன்னோர்கள் தவறு, அதாவது நம்ம போன ஜென்மத்தில் பண்ண தவறு, அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் சில கர்மவினியை கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். சரி, ரைட்டு. இப்போ அடுத்து சனி பகவான். இப்போ சனி பகவான் நம்ம என்ன சொல்கிறோம்? கர்மக்காரகன் அப்படின்ற சொல்கிறோம். இப்போ சனி பகவான்ற கோளில் எத்தனை வளையங்கள் இருக்குது? 2 வளையங்கள் இருக்குது. ஒன்று மண் சார்ந்த வளையம், இன்னொன்று நீர் சார்ந்த வளையம். அப்போ சனி பகவான்றது என்னது? கழிவு. ஒன்று சிறுநீரகத்தோட கழிவு, இன்னொன்று மண்ணோட கழிவு, திடப்பொருளோட கழிவு, திரவத்தின் பொருளோட கழிவு. அப்போ சனி பகவான் தான் என்ன பண்ணுறாரு? சுழற்சி பண்ணி சூரியனுக்கு அனுப்புகிறாரு. இங்கே சனி பகவான்றதான் தொழில்காரகன், ஜீவனக்காரகன், செயல்காரகன், கர்மக்காரகன். சரிங்களா? அப்போ நான் இங்கே என்ன செயல் செய்கிறேனோ அது சனி பகவான் பக்கமாக போய் சனி பகவானிலிருந்து சூரியனுக்கு போகுது. எப்படி போகுது? சனி பகவான் வீட்டில் யார் உச்சம்? செவ்வாய் உச்சம். செவ்வாய் வீட்டில் யார் உச்சம்? சூரியன் உச்சம். அப்போ சூரியன் என்ன பண்ணுறாரு? எடுத்துகிட்டு போயிடுறாரு கர்மாவை, திரும்ப ரெஃப்ளெக்ட் பண்ணுறாரு பூமிக்கு. சரிங்களா? எப்படி கர்மா வேலை பார்க்குது பாருங்கள். சரிங்களா? அப்போ சனி வீட்டில் செவ்வாய் உச்சமாகி, செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சமாகி, அப்போ சூரியன் இந்த 2 கர்மாவை எடுத்து திரும்ப இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அப்போ நிலநடுக்கம் வருது. அப்போ மனிதர்களுடைய எண்ணங்கள் பொறுத்து, செயல் பொறுத்து தான் இந்த பூலோகம் இயங்கும். அப்போ இங்கே பொருளாதார ரீதியாக மனிதன் ஆசைப்படுறாங்க, நிறைய பொய்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா இங்கே நம்ம வாழணும். அதனால் செயல்கள் தவறாகும் போது இங்கே நிலநடுக்கம், சுனாமி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? சனி பகவானோட கான்செப்ட், கர்மாவோட கான்செப்ட், மனிதனோட கான்செப்ட், எண்ணங்கள். சரிங்களா? அப்போ ஒன்றையும் தொடர்பு இருக்குது. சரிங்களா? அப்போ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் நம்ம வேற இல்லை, அவங்க வேற இல்லைன்றத நம்ம உணரணும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. சனி பகவானும் சூரியன் 2 பேரும் வெவ்வேறு கிடையாது. சனீஸ்வரன் உயிரை எடுப்பார், சூரியன் உடலை எரிப்பார். உடலை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்போ பாருங்களேன் எப்படி 2 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு. அதாவது சனி பகவான் உயிரை எடுக்கிறாரு, சூரியன் உடலை எரிக்கிறாரு. உடல் எரிக்கிற வேலையை யார் பார்க்கணும்? சனி பகவான் தான் பார்க்கணும். ஆனால் அவர் உயிரை எடுக்கிறாரு. சரிங்களா? உயிரை எடுக்கிற வேலையை ஏன் சிவன் சனி பகவானுக்கு, அதனால தான் அவர் பேர் சனீஸ்வரன். ஈஸ்வரன் சனீஸ்வரன் வெவ்வேறு கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். இருள்ன்ற கான்செப்ட் தான் வெளிச்சம். அப்போ ஒரு கதை படிச்சிருப்பீங்க. சனீஸ்வரன் திருமணம் முடிச்சிட்டாரு. அவர் தவம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. திருமணம் பண்ணிட்டு மனைவியை கண்டுக்கவே இல்லை. இப்போ மனைவி என்ன பண்ணுது? சாபம் விடுது. யாருக்கு? சனி பகவானுக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிவனை நோக்கி இருந்திருக்கிறாரு சனி பகவான். அப்போ அந்த மனைவி என்ன என்னை கவனிக்கவே மாட்டேற, எப்போ பார்த்தாலும் சிவன் சிவன் சொல்லியே நீ தவம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சாபம் விட்டுறாங்க. அப்போ இனிமேல் நீ யாரை பார்க்குறியோ அவங்க எரிஞ்சிருவாங்க, இல்லை அவங்களுக்கு கர்மாவே மாறிடும்னு சொன்னதுனால இவர் சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தலையை கீழே போட்டுட்டே இருப்பார், யாரையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டார். சரிங்களா? இது புராண கதை இருக்குது, புராணத்தில் இருக்குது. சரிங்களா? அப்போ
சனி பகவான் தவம் இருந்ததுனால தான் நம்மளுக்கு சூரியன்ற ஒரு கான்செப்ட் கிடச்சிச்சு, நெருப்புன்ற கான்செப்ட். அப்போ சனியும் சூரியனும் வெவ்வேறு கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க. இங்கே பகலாக இருக்கும்போது ஒரு இடத்துல இரவாக இருக்குது, ஒரு இடத்துல பகலாக இருக்கும்போது இங்கே இரவாக இருக்குது. ரெண்டும் இரண்டு தொடர்புகள். இவர் தான் அவர் தான் இவர், ரெண்டு வெவ்வேறு கிடையாது. அப்போ நம்ம இங்கே செய்த தவறுகளை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இதை தான் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இரவில் பண்ணாலும் வெளிச்சத்துக்கு தெரியும், வெளிச்சத்தில் பண்ணாலும் இரவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ கர்மாவை நோட் பண்ணக்கூடியவர் இருக்கிறாரு. நம்ம செய்த தவறுகளெல்லாம் அப்பப்போ நோட்டில் எழுதி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சரி, இப்போ இதுதான் இரண்டு தத்துவங்கள். அதனால தான் வந்து சூரியனை நம்ம சுடுகாட்டுக்காரர், சிவனை நம்ம என்ன சொல்கிறோம், சுடுகாட்டுக்கு அதிபதி யாருன்றோம், சிவனை சொல்கிறோம். ஏன்? அவர் உடலை எரிக்கிறாரு. சரிங்களா? உயிரை எடுக்கக்கூடியவர் சனீஸ்வரன் ஏன்னு சொல்கிறோம், அவர் உயிரை எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாரு? நோயை கொண்டு வர்றவர் யார்? சனி பகவான். கழிவு வெளியே சரியாக போகலன்னா நோய் உண்டாகுது, அதனால் மனிதன் உயிர் வெளியில் போகுது. அப்போ உயிர் எடுக்கக்கூடியவர் சனி பகவான், உடலை எரிக்கக்கூடியவர் சிவன் பகவான். ரெண்டு பேரும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். சரிங்களா? சரி, அப்போ நம்மளுடைய கர்மாவை கொண்டு போய் அப்பப்போ சேர்க்கிறவர் யார்? சனீஸ்வரர். அவரை தான் சூரியன் பகவான் பக்கத்தில் இருந்து இவர் என்னென்ன தவறு பண்ணியிருக்கிறான்றத விளக்கக்கூடியவர் யார்? யம தர்மனாலும் சனீஸ்வரனாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ நம்மளுடைய கணக்கு வழக்குகளை யார் வச்சிருக்கிறா அப்படின்னா சனீஸ்வரர். அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு சைடு பகல், ஒரு சைடு இரவு. எந்த சைடு இரவாக இருக்குதோ அந்த சமுதாயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல, அந்த சமுதாயம் பண்ணக்கூடிய தவறுகளை சனி பகவான் ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். யாருக்கு? சிவனுக்கு. அப்போ சிவன் என்ன பண்ணுவார்? அதை வாங்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார். இங்கே ஒரு சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இதை உள்வாங்கி அப்படியே ஆப்போசிட் சமுதாயத்துக்கு கொடுப்பாரு. சரிங்களா? அதனால தான் மனிதனோட எண்ணங்கள் செயல்கள் சரியாக இல்லைன்னா சுனாமி வர்றதும் நிலநடுக்கம் வர்றதும் மனிதனால தான், இயற்கையினால் கிடையாது. இயற்கையை நம்ம எப்பயுமே குறை சொல்லக்கூடாது. இங்கே எல்லாமே மனிதர்களால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான்றதை நான் உங்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்கிறேன். சரி, ரைட்டு. அடுத்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு. இது எப்படிங்க நம்ம வந்து நம்ம உடலில் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்ல கொழுப்பு அப்படின்னா சூரியன் குரு சந்திரன் சேர்ந்துச்சுன்னா நல்ல கொழுப்பு. கெட்ட கொழுப்பு அப்படின்னா சனி பகவான் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா கெட்ட கொழுப்பு. அப்போ நம்மளை இயக்குறது யார்? நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு இருக்கணும், கெட்ட கொழுப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உடல் இயங்கும். சரிங்களா? நல்லவனும் இருக்கணும், கெட்டவனும் இருக்கணும். ரெண்டு இயக்கம் சேர்ந்தது தான் நம்மளுடைய இயக்கம். அப்போ கொழுப்புன்றது என்னது? நம்ம உடலில் இயற்கையாகவே இருக்குது. சரிங்களா? அப்போ குரு யார் கூட சேர்றாருன்னு பார்க்கணும். குரு நம்ம ஜாதகத்தில் எப்படி சேர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் வந்துடும். கெட்ட கொழுப்புன்னு என்னது? கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல தானாகவே வந்துடும். ஆணவம், அந்த கெட்டது தான் ஆணவம், தான் என்ற ஆணவம். சரிங்களா? நல்ல கொழுப்பு இருக்கிறவனுக்கும் தான் என்ற ஆணவம் வராது. ஏன்னா அவங்கள விட்டு கொடுத்து போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ கெட்ட கொழுப்புனால என்ன நோய் வருது? நம்மளுடைய ஹார்ட்டில் ஹார்ட் அட்டாக், தலையில் நரம்பு வெடித்து ஒரு சைடு கை கால் வராமல் போகிறது. சரிங்களா? இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா கெட்ட கொழுப்புனால. நீங்கள் நல்லா கவனிங்க. செவ்வாய் சனி பகவான் சுக்கிரன். சரிங்களா? சுக்கிரன்றது என்னது? சுகபோகம். சனின்னா கர்மா. செவ்வாய்னா அவர் நல்லவராக செயல்படுவார், கெட்டவராக செயல்படுவார் செவ்வாய். சரிங்களா? அப்போ இந்த இரண்டும் சேரும்போது ரத்த குழாயில் அடுப்பை வந்துடும். செவ்வாய்னா ரத்தத்துக்கு காரக்கூடியவர் இல்லை. சரிங்களா? அப்போ சுக்கிரன்றது சுகபோகத்துக்கு காரியக்கூடியவர், சனின்னா கர்மாவுக்கு காரியக்கூடியவர். அப்போ இந்த 3 ஜாதத்தில் ஜோதிடத்தில் ஒன்று சேர்ந்து இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், நரம்பு வெடிக்கும், தலையில் ஏதாவது நரம்பு வெடிச்சிடும். இவங்களாம் கவனமாக இருக்கணும். அப்போ ஜோதிடத்தில் செவ்வாய் சனி பகவான் சுக்கிரன் சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இது ஒரு மனிதனை தாக்கும். அதே போல் சந்திரன் குரு சூரியன் இவங்க ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம நல்லதாகவே எடுத்துக்கலாம். முடிஞ்சளவு அவங்க நல்லதை மட்டும் தான் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கெட்டது பண்ண மாட்டாங்க. இது நல்ல கொழுப்பு. சரிங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு நோய் வர்றதும் அதனால் இதெல்லாம் எதனால் வருது? நான் எடுத்துக்கிற உணவு, என்னுடைய செயல், இதனால தானே வருது. அப்போ என்னுடைய உணவை நான் எப்படி எடுத்துக்கணும்? இதுதான் நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்றது. இந்த நான்வெஜ் எடுத்தால் கெட்ட கொழுப்பு. ஏன்னா நான்வெஜ்ன்றது என்னது? நம்ம ஆடு மாடு இந்த மாதிரி உணவுகளை தான் எடுத்துக்கிறோம் நான்வெஜ்ன்றது. அதனால் என்ன பண்ண முடியாது? ஆக்சிஜனை கொடுக்க முடியாது. அந்த விலங்குகள்னாலேயோ மற்ற உயிரினங்களோ ஆக்சிஜனும் கொடுக்க முடியாது. ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது யார்? தாவரம் செடி கொடிகள் தான் நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கும். சரிங்களா? இறந்து போன விலங்குகள் மூலமாக நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அது கார்பனை தான் கொடுக்கும். அப்போ கார்பன்றது என்னது? சனி பகவான் சுக்கிரன் பகவான். சுக்கிரன் வீட்டில் சனி உச்சமாறாரா? அப்போ கார்பன்றது என்னது? கெட்ட கொழுப்பு.
அப்போ செத்துப்போன உணவுகளை அந்த விலங்கு உணவுகளை நம்ம சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பு உருவாகி நம்மளுக்கு அந்த ஆயில் கரங்கன் என்ன சனின்னா நம்ம ஆயில் கரங்கன்னு தானே சொல்கிறோம், ஆனால் ஆயிலை உடனே எடுத்துருவார், சீக்கிரமாக எடுத்துருவார். சரிங்களா? அப்போ நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது பார்க்கணும். முதல் நம்ம ஆயில் கூடணும் அப்படின்னா நல்ல கொழுப்பு சார்ந்த உணவுகளை உண்ணணும். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். சரிங்களா? அப்போ சனி பகவான்றவர் சுக்கிரன் கூட சேரும்போது நிறைய எண்ணெய் ஐட்டத்தை எடுத்துக்குவாங்க, வடை எடுத்துக்குவாங்க. சரிங்களா? செத்துப்போன உணவு, இந்த விலங்குகள் சார்ந்த உணவு எடுத்துக்குவாங்க. இதனால் என்ன ஆகும்? ஆயில் குறைஞ்சிரும். அப்போ சனி பகவான் சுக்கிரன் வீட்டில் உச்சமடையுன்னு வைங்க, ஆயில் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நோய்வாய்ப்பட்டு பல நாள் இழுத்துக்கிழக்க கிடப்பாங்க. இப்படியும் ஆயில் வந்துடும் அவங்களுக்கு. நோய்வாய் வந்து ஆயில் போகாமல் இழுத்துக்கிடக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும். அப்போ நம்ம எடுத்துக்கிற உணவில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நல்ல கொழுப்புன்றதும் கெட்ட கொழுப்புன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம செயல்படணும். சரி, இது ஒரு வகை. சரி, அடுத்து உங்களுக்கு இன்னொன்று கனெக்ட் பண்ணுறேன். சுக்கிரனுக்கு பாதகாதிபதி யார்? சூரியன். சுக்கிரனுக்கு சூரியன் தான் பாதகாதிபதி. செவ்வாய்க்கு யார் பாதகாதிபதி? சனி பகவான், கும்பம். சரிங்களா? இதுக்குள்ளே ரகசியம் இருக்குது, உங்களுக்கு நான் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். சுக்கிரனுக்கு ஏன் வந்து சூரியன் பாதகாதியாக வரணும்? அங்கே யார் உச்சமாறா? சனி பகவான். அங்கே யார் நீசம் அடைகிறாரு? சூரியன் நீசம் அடைகிறார். இங்கே பாருங்க எவ்வளோ ரகசியம் இருக்குதுன்னு. அடுத்து மேலே வந்தீங்கன்னா செவ்வாய் வீட்டில் மேசத்தில் சனி பகவான் நீசம் அடைகிறாரு, சூரியன் உச்சம் அடைகிறார். இரண்டு பாதகாதிபதி. சுக்கிரனுக்கு வருமானத்துக்கு கூறியவர் யார்? சூரியன் தான். 11ன்றது வருமானம், மேற்படிப்பு. ஆனால் இதே பாதகமாக அடையுது. அப்போ காலப்புருஷனுக்கு அது என்ன இடம்? சுக்கிரன் 7வது இடம், சமுதாயம். சூரியனே பாதகமாக வர்றாரு. அப்போ என்னன்றது? அவர் சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறாரு. இதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, ஆன்மாவாக நீங்கள் பிறப்பெடுத்துட்டீங்க, இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்து ஆன்மானா என்னன்னு கற்றுக்கிட்டு வாங்கன்றதான் சூரியனோட தத்துவம். சரிங்களா? இங்கே சூரியன் நீசம், சனி பகவான் இங்கே உச்சம். அப்போ என்னன்றது? முடிஞ்சாலும் வாழுங்க, திரும்ப மறுபிறப்பை எடுத்துக்கிட்டே இருங்கன்றது கான்செப்ட். சரிங்களா? அப்போ ஜோதிடத்தை தாண்டி கொஞ்சம் ஞானமாக யோசிக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு தொழிலாக யோசிக்கணும், அதை நம்ம மக்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறதாவும் யோசனை பண்ணணும். அதை தாண்டி ஜோதிடத்தை நம்ம ஞானமாக பார்க்கணும். அந்த ஞானம் தான் கடவுளாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த உணர்வு நிலைகள் வந்துடும். அப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது, உடல் ரீதியாகவும் உணவு மூலமாகவும் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் சொல்லிட்டேன், பிளேட்லெட்டுன்றது திருப்பதி பெருமாள், செவ்வாய்ன்றது வந்து முருகன், பழனி முருகன், WBCன்றது திருச்செந்தூர் முருகன். சரிங்களா? பிளாஸ்மான்றது சந்திரன். சரிங்களா? போய் இந்த தத்துவத்தெல்லாம் இருக்குது. அதனால தான் சூரியனும் சனி பகவானும் ஒன்று நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இப்போ விஞ்ஞானி என்ன சொல்கிறான்? சூரியன்ற கோளில் பிளாக் ஹோல் இருக்குதுன்னு சொல்கிறான். பிளாக்ன்றது யார்? சனி பகவான். சரிங்களா? அப்போ சனி பகவான் சூரியனை நம்ம பிரிக்கவே முடியாது. பகலும் இரவையும் நம்ம எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல் சனி பகவான் தான் சூரியன், சூரியன் தான் சனி பகவான். சனீஸ்வரன் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் சனீஸ்வரன். சரிங்களா? அப்போ நம்ம பண்ணுற கர்மவெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்ம இயற்கைகிட்டேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணுறோமோ திரும்ப எதிர்வினையை நம்ம ரிசீவ் பண்ணி ஆகுன்றதான் இயற்கையோட தத்துவம். சரி, ரைட்டு. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம உடல் ரீதியாக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயணிக்க வேண்டியதாக சூழ்நிலையாக இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ நான் சொல்லிட்டேன், நம்ம இந்த ஜென்மத்தில் ஒரு கர்மம் பண்ணிட்டு சரண்ட்ரு யார்கிட்ட அப்படின்னா பழனி முருகன்கிட்ட தான் சரண்டர் ஆகணும். சரிங்களா? ஏன்னா இந்த மண்ணில் வாழ்ந்து தான் நம்ம நிறைய செயல்களை செஞ்சோம். எப்படி செஞ்சோம் அப்படின்னா, இந்த மண்ணிலிருந்து தான் சுக்கிரன்ற கான்செப்டை உருவாகுது. நீங்கள் நல்லா நம்ம கவனிக்கணும். சுக்கிரன்றது சுகபோகம். அப்போ இந்த சுகபோகத்தை நான் எங்கே எடுத்தேன்? இந்த மண்ணில் தான் எடுத்தேன். சரிங்களா? அப்போ பழனி முருகன்றது மண் தத்துவம், ஞானத்தில் இருக்கக்கூடியது. அவ்வளோ மண் இருந்தால் அவர் எனக்கு எந்த சுகப்போகம் வேணான்ட்டு ஞானமாக இருக்கக்கூடியவர். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய ஆசைக்கு இந்த மண்ணில் விளையக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் நான் எடுத்து மக்களுக்கு பாவம் பண்ணிட்டேன். இப்போ பாவம் பண்ணிட்டேன், நான் யார்கிட்ட சரண்டர் ஆகணும்? முருகன்கிட்ட சரண்டர் ஆகணும். இங்கே ஆனாதான் எங்கே நிவர்த்தி கிடைக்கும்? திருச்செந்தூர் முருகன்ட்டு நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதனால தான் வந்து எதிரியை சமாளிக்கக்கூடிய தன்மை எங்கே இருக்குது? திருச்செந்தூர் முருகன்ட்டு தான் இருக்குது, ஈக்குவல் ஆகிறது. சரிங்களா? அப்போ மண்ணும் நீரும் இரண்டு சுவாசங்கள். அப்போ பழனி முருகன்றது கார்பன்ற சுவாசம், திருச்செந்தூர் முருகன்றது ஆக்சிஜன்ற சுவாசம். சரிங்களா? அப்போ ரெண்டு சமமாக இருக்கணும்.
அப்போ போன ஜென்மத்தில் பண்ண கர்மாவும் இந்த ஜென்மத்தில் செய்து கொண்டு இருக்கிற இந்த கர்மாவும் சமமாக இருந்தால் தான் அடுத்த ஜென்மன்றது எனக்கு ஒன்று இல்லை. சரிங்களா? அப்போ 2 முருகன்றது 2 சுவாசம். அதனால தான் 2 முருகனை நம்ம முதன்மை முருகனாக வச்சிருக்கிறதுக்கு காரணம். மற்ற முருகன்லாம் இருக்கிறாரு, ஆனால் இந்த 2 சுவாசம். மற்ற முருகன் கூட சேரும்போது தான் மீத்தேன் ஈத்தேன் இந்த மற்ற காற்று இதெல்லாம் வர்றதெல்லாம் மற்ற மண்ணு கூட மற்ற விஷயங்கள் சேரும்போது தான் இந்த காற்றோட தத்துவம்லாம் வரக்கூடிய கான்செப்ட். சரிங்களா? இப்போது நம்ம பரிகாரத்தை நம்ம உடல் ரீதியாக கிரக ரீதியாக பஞ்சபூதங்கள் ரீதியாக நம்ம எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கின்றது தான் என்னுடைய கான்செப்ட். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரகாஷ் ஐயாவுக்கும் செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமான கருத்துக்களை பதிவு செய்த ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நமது செயலாளர் சங்கரையா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்.